அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் பணிவான வணக்கத்தையும் என் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 37வது இறை வார்த்தை. அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இந்த நாளிலும் இறை அன்பை குறித்துதான் நாம் இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். எப்பொழுது நாம் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்பதை குறித்துதான் இந்த நாளிலும் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ள அனைத்தின் மீதும் அன்பு செலுத்துவோர் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய முடியாது என்று சொல்லி புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ள அனைத்தின் மீதும் அதிக பற்று கொண்டு வாழ்கிற மனிதர்கள் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய முடியாது. மாறாக இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ள அனைத்தின் மீதும் பற்று அற்றவர்களாக வாழும் மனிதர்கள் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொண்ட 12 திரு தூதர்களில் யூதாஸ் இஸ்காரியோத்தும் ஒருவர் என்பதை நாம் அறிவோம். இந்த யூதாஸ் செல்வத்தின் மீது அதிக பற்று கொண்டு வாழ்ந்ததால் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரால் அன்பு செய்ய முடியவில்லை. இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் சாப்பிடுகிற உணவின் மீது அதிக விருப்பம் கொண்டு அதிக பற்று கொண்ட மக்களாக வாழ்ந்ததால் அவர்களாலும் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் எந்நாளும் அன்பு செய்ய முடியவில்லை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற அந்த பணக்கார வாலிபர் தான் கொண்டிருந்த அந்த செல்வத்தின் மீது அதிக பற்று கொண்டு வாழ்ந்ததால் அவராலும் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய முடியவில்லை. இந்த உலகம் தருகிற சிற்றின்பத்திற்கு அடிமையாகி இந்த உலகம் தருகிற சிற்றின்பத்திற்கு தங்களையே அர்ப்பணித்து இந்த உலகம் தருகிற சிற்றின்பத்தின் மீது அதிக பற்று கொண்டு வாழ்ந்த ஏரோது அரசனும் ஏரோதியாலும் ஆண்டவரை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அன்பு செய்யவில்லை. மாறாக திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் பார்க்கிற ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த அந்த ஆதி திருச்சபையின் இறை மக்கள் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்த மக்களாக வெளிப்பட்டார்கள் என்று அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இவர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த செல்வத்தின் மீது அதிக பற்று அற்றவர்களாக இருந்ததால் தான், கடவுள் தங்களுக்கு கொடுத்த செல்வத்தின் மீது அதிக பற்று இல்லாத மக்களாக இவர்கள் இருந்ததால் தான் இவர்கள் தங்கள் செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ்கிற ஒரு மனிதர்களாக வெளிப்பட்டு ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு முதலாக அழைத்த 4 திரு தூதர்கள் பேதுரு, அவர் சகோதரர் அந்திரேயா, யோவான், அவர் சகோதரர் யாக்கோபு. இவர்கள் நால்வருமே இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அதிக பற்று இல்லாத மனிதர்களாக இருந்ததால் தான் இயேசுவின் அழைப்பை கேட்டவுடனே அனைத்தையும் விட்டுவிட்டு இவர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இயேசுவை, ஆண்டவரை நாங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிறோம் என்பதை அங்கு வெளிக்காட்டுகிறார்கள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான ஆவிக்குரிய சிந்தனைகள். இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ள அனைத்தின் மீதும் நாம் அதிக பற்று கொண்டு வாழ்கிற போது நாம் ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்ய முடியாது. மாறாக இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ள அனைத்தின் மீதும் நாம் பற்று இல்லாத மக்களாக வாழும் போது ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நாம் அன்பு செய்ய முடியும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ள
கொள்ளப்பட்டு அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அதிக பற்று இல்லாத மக்களாக நாம் வாழும் போது ஆண்டவரை நாம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்து வாழ்கிறோம். அப்போது அந்த உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ள அனைத்தின் மீதும் பற்று அற்ற மக்களாக வாழ்ந்து உம்மை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நாங்கள் அன்பு செய்து வாழ்கிற போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் இந்த நாளில் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற மக்களை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா பிதாவே, விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி. இந்த நாளில் இவர்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.